இஞ்சி சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 2 சிகப்பு மிளகாய். இதை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆறுனோன்னே பொடி பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஆறட்டும். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு. லைட்டாக செவந்தோன்னே அடுத்தது இஞ்சி போடலாம். ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது இஞ்சி, இது கொஞ்சோண்டு புளி இந்த மாதிரி பிச்சு போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்த மிளகா, தனியா, ஜீரகம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். வதக்கின இஞ்சி பூண்டெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நையாக அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இஞ்சி சட்னி ரெடி. பெசரட் கூட இஞ்சி சட்னி சர்வ் பண்ணுறேன்.